ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. திருச்சி சிவா பேசினதை பார்த்துருப்பீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் காமராஜர் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார். அதாவது இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட ஃபேமிலிக்கு சொத்து தைக்காத ஒரு அரசியல்வாதி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், கை கொடுத்தாரு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அத்தனை உண்மைக்கு புறம்பானது. காமராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சுகவாசியே இல்லை. 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கு. ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி இருக்கார். இந்த எந்த பின்னணியும் இல்லாதவர், சாதாரண ஒரு மறைமை இருக்கிற ரொம்ப அடித்தட்டு குடும்பத்தை சேர்ந்தவர். காமராஜர் ஒருக்கா நீதி கட்சி கடத்திட்டே போயிட்டான். இப்போ திருச்சி சிவாவுக்கு என்னென்னா, காமராஜை இழிவுபடுத்தினா தான் அவருக்கு சீட்டு உறுதி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னொரு பக்கம் திருச்சி சிவா பேசினதை பார்த்துருப்பீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் காமராஜர் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார். அதாவது இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட ஃபேமிலிக்கு சொத்து தைக்காத ஒரு அரசியல்வாதி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், கை கொடுத்தாரு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அத்தனை உண்மைக்கு புறம்பானது. காமராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சுகவாசியே இல்லை. 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கு. ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி இருக்கார். இந்த எந்த பின்னணியும் இல்லாதவர், சாதாரண ஒரு மறைமை இருக்கிற ரொம்ப அடித்தட்டு குடும்பத்தை சேர்ந்தவர். காமராஜர் ஒருக்கா நீதி கட்சி கடத்திட்டே போயிட்டான். நீதி கட்சி விருதுநகரில் கடத்திட்டு போனப்போ தேவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, காமராஜர் காணா, நீதி கட்சிக்கார் கடத்திட்டு போயிட்டான்னு. விருதுநகரில் கூட்டம் போட சொல்கிற நீதி கட்சி சொல்கிறாரு. இந்த கூட்டம் முடிவுக்குள்ளே காமராஜுக்கு வரலினா பல நீதி கட்சிக்காரன் காணாமல் போயிடுவான். அந்த தில் அவருக்கு தான் இருந்தது. தேவருக்கு சொல்கிறாரு, கூட்டம் முடிவுக்குள்ளே வந்து இறக்கி விட்டு போயிட்டானு. நடந்து கூட்டத்துக்கு வர்றாரு. இப்படி மிக சாதாரண நிலையிலிருந்து வந்த மனிதன். இப்போ திருச்சி சிவாவுக்கு என்னென்னா, காமராஜை இழிவுபடுத்தினா தான் அவருக்கு சீட்டு உறுதி. ஸ்டாலினை காமராஜோடு இணையாக பேசினா தான் அவருடைய நாற்காலி கெட்டி. ஓகே, அதுக்காக வரலாற்றில் நடக்காததா சொல்ல? ஆமாம். ஏன்னா திமுகவுக்கு வரலாறுகள் என்பதே நாற்காலியை ஒட்டி வருகிற வரலாறு தான். நாற்காலிக்காக எந்த பொய்யை வேணாலும் சொல்லுவாங்க. அதுதான் திமுக. இது இப்படி சார் காமராஜர் பிறந்தநாள் விழாலையாக பேசணும்? ஆமாம். அதாவது நீங்கள் காமராஜர் மரணமடைந்து விட்டார். கருணாநிதி அப்போ முதலமைச்சர். மெரினாவில் அடக்கம் செய்ய விட மாட்டேன்ட்டார் கருணாநிதி. இப்போ என்ன சொல்கிறார் சிவா? காமராஜர் கையை பிடித்து கொண்டார், கருணாநிதி கை, நீதாயா அந்த ஜனநாயகத்தை சட்டத்தை காப்பாற்றணும், ஒழுங்காக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இறந்த பிறகு எங்கே அடக்கம் பண்ண இடம் விடலை? மெரினா பீச்சில் கொண்டு போய் காந்தி மண்டபத்தில் கொண்டு இப்போ புதைங்கன்ட்டார். அப்போது காமராஜை பற்றிய பார்வை கருணாநிதிக்கு அவ்வளோதான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் கருணாநிதி செத்து போயிட்டு அவரும் முதலமைச்சராக இல்லை. எங்கே கொண்டு போச்சாங்க? மெரினா பீச்சில். 100 கோடி ரூபாய் அதுக்கு விலை. எவ்வளவு? 100 கோடி. சுடுகாட்டை விலை கொடுத்து வாங்கிய ஒரே ஆள் கருணாநிதி தான். சட்ட போராட்டம் தான் சார் சொன்னாங்க. ஆமாம், சட்ட போராட்டம் தான். நான் 100 கோடின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் நினச்சிக்கங்க அதை. அந்த நீதிபதி குழுவாடி ரமேஷ் சீனா பார்டர் தூக்கி அடித்தான் பிஜேபி. எங்கே என்ன நடந்துன்னு முடிவு பண்ணிக்க நீங்களே. எங்கே போனார்? மிசோராமுக்கு தூக்கி அடித்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் சீனாவில் ஜட்ஜாக இருக்க வேண்டியதான். இப்படிலாம் நடந்தது. அப்போ இதுதான் கருணாநிதி. இரண்டாவது கருவாட்டுக்காரி, எருமத்தோள், பனையேறி பையன், இப்படியெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ யாரை? காமராஜ் அசிங்கப்படுத்துவர் கருணாநிதி. அப்புறம் எப்படி கையை பிடிச்சிட்டு அழுது இருப்பார். ஆனால் இன்னொரு வரலாறு இருக்குல்ல சார், காமராஜ் அவர்கள் திராவிட இயக்கங்கள் கையில் வந்து நாடு போகிறது சரியில்லைன்றதையும் சொல்லியிருக்காரு இல்லையா? விஷக்கிருமிகள் ஊடுருவி விட்டார்களுங்கிறார். திருடர்கள் கூட சொல்லி விஷக்கிருமிகள்ங்கிறார். காமராஜ் செத்து போனோடனையும் கருணாநிதி முதலமைச்சர் பூட்டி சீல் வச்சுட்டார் வீட்டை. அவர் ரூமை ஒரு வாரத்துக்கு திறந்து பார்க்குறாரு. வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்குது, கோமேதம் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, அமெரிக்கன் டாலர், யூரோ எல்லாரும் தேடி பார்க்குறாரு. பழைய வேட்டி சட்டை 160 பணம் இதுதான் செத்து போயிட்டார். இவர் புத்தி இவரை விட்டு போகாது. கந்த புத்தி கவுண்டுக்குள்ளே இவர் புத்தி இவரை விட்டு. அப்போ இப்படி தான் தலைவனுங்க. அப்போது
காமராஜரை எவ்வளவு கேவலமாக சிறுமைப்படுத்துகிற அசிங்கப்படுத்தணுமோ வாழ்நாள் முழுக்க செஞ்சார் கருணாநிதி. 300 ஓட்டு வாங்கி ஜெயிப்பான்ல யார் யூனியன் சேர்மன், அவனை ஒன்றிய பெரும் தலைவராக்குனார். ஏன்னா காமராஜருக்கு தான் அந்த பட்டம் பெரும் தலைவருங்கிறது அவருடைய பட்டம். அப்போ யூனியன் சேர்மன் 300 ஓட்டு வாங்கிட்டு எங்கள் முக்கில் சாராயம் வச்சுட்டு இருப்பான். எவ்வளவு அந்த ஏரியா அவன் தான் சில்லிங் சாராயம் விற்பாங்க, அவனுக்கு பேர் ஒன்றிய பெருந்தலைவர். இல்லை, கருணாநிதிக்கு ஒரு தனிப்பட்ட வன்மம் இருந்துச்சா சார்? 100% வன்மம் இருந்தது. நீங்கள் அது பெரிய கொடுமையான நம்பிக்கை துரோகி. அண்ணா செத்தோடனே நேராக காமராஜர் காலில் வந்து விழுகிறார் கருணாநிதி. எப்படியாவது என்ன முதலமைச்சராகுங்க, நெடுஞ்செழியை முதலமைச்சர் ஆயிடுவார். சீட்டில் உட்காந்துட்டார். டபுளுமே படித்தவர், பெரிய அறிவாளி, பெரிய சமூகம். சென்னையில் பிராமணுக்கு அடுத்தபடியே முதலியார் சமூகம் தான் பெரிய சமூகம். படித்த பட்டதாரி ஆற்காடு முதலியார்கள் பூரா மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் கல்விமான்களாகவும் இருப்பாங்க. காமராஜர் தான் யார் வீட்டை காமிச்சார்? சிவந்தி ஆயத்தை விட்ட காமிச்சார், சாரியா சீப்பா ஆயத்தை விட்ட காமிச்சார். அவனை காப்பாற்றுவார். அன்றைக்கி ஒரு எம்எல்ஏக்கு 1 லட்ச ரூபா, 180 எம்எல்ஏக்கு 1.5 கோடி கொடுத்தவர் சீப்பா ஆதித்தனார். அதோடு தான் இவர் காணாமல் போனார். யார்? நெடுஞ்செழியன் காணாமல் போனார். இல்லை, நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக இருக்கணும். ஓகே. அப்போது அதே கருணாநிதி காமராஜுக்கு செய்யாத துரோகம் இல்லை. அண்ணாவும் கருணாநிதியும் 3 பிரதமர்களை உருவாக்கி பிரதமர் நாற்காலி வேண்டான்னு சொன்ன காமராஜா விருதுநகரில் எம்எல்ஏ சீட்டை தோக்கடிச்சாங்க. ஓகே. விருதுநகர் சீனிவாசன் நிறுத்தி. அதே சார் குறிப்பாக ஏசின்னு சொல்கிறது வந்து ஏங்க, அதாவது நான் இன்னும் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன், இதோட நீ முடிவு பண்ணிக்கங்க. இந்திரா காந்தி காமராஜர் ஜெயிலில் போடணும்னு சொல்லிச்சான். இப்போ முதலமைச்சர் கருணாநிதியாக இருந்தாராம். திருப்பதிக்கு போய் சொல்லி திருப்பதியில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு இவர் தான் பாதுகாத்தார். அதையும் சொன்னாரா? இது எப்படி வடிவேல் காமெடின்னு முடிவு பண்ணிக்கங்க. அது ஏசிக்கு இதுதான் பொருந்தும். நான் என்ன கேட்குறேன், இந்திரா காந்தி அப்போது இந்தியாவில் மிகப்பெரிய சர்வாதிகாரி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மதுலிமாயி, ராஜநாராயண, முராஜி, பெரும் பெரும் தலைவர்கள் அங்கே கிடக்கிறாங்க, சிறையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். முப்படை வச்சிருக்கிறது யார்? பிரதமர் வச்சிருப்பாங்க. பிரதமர். முப்படைகளும் வைத்திருக்கிற ஜனாதிபதி கையில் தான் போட முடியுமே தவிர உத்தரவு யார்? இப்போ மோடி நினைச்சாருன்னா 10 ஃப்ளைட்டை போய் பாகிஸ்தானில் குண்டப்படுத்தி வருது வருதா? ஆனால் கருணாநிதி அதை விட அதிகாரம் இருக்கு அவருக்கு. எதை விட? இராணுவம், கப்பல் படை, விமானப்படை விட இவருக்கு பெரிய அதிகாரம் இருக்கா. இவர் தான் காப்பாற்றினார் காமராஜர். இது வடிவேல் காமெடி மாதிரி இல்லை. இந்திரா காந்தி நினைச்சால் காமராஜ் ஜெயில் போடாமல் கருணாநிதி காப்பாற்றினார்னா முப்படை விடைய பெரிய படை வச்சுருந்தார் கருணாநிதி. நம்ம ஊர் ஏட்டையாக வச்சுருந்துருப்பார். அந்த ஏட்டையாக கூட இப்போ எங்கே யார் சொல்லு கேட்டிருப்பாங்க, செனலுக்கு ஒன்று சொல்லு தான் கேட்பான். முப்படைகளையும் தாண்டி அதிகாரம் இருந்து காமராஜை காப்பாற்றினார்னு என்கிட்ட சொன்னார்னு திருச்சி சிவா சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மையாக இருக்குமா? இல்லை சார், இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ கொந்தளிச்சு பேசுகிறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறாங்க, காமராஜரை இன்னும் வந்துட்டு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் வெறும் கண்டனத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? பாவம், அவர்கள் திமுகவுடைய அடிமைகள். திமுக சீட்டு கொடுத்தா தான் ஜெயிப்பாங்க. இல்லை சார், இந்நேரத்துக்கு வெளியில் வர்றோம், இல்லை ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்கலாம். இவங்க காமராஜ் இவங்களுக்கு யாருன்னு தெரியும்? காங்கிரஸ் கட்சிக்கே சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு பூரா தெரிஞ்ச ஒரே ஆள் காந்தி தான். யார் காந்தி? நோட்டில் இருப்பாங்கள்ல, அந்த காந்தி தான். அவங்களுக்கு காமராஜையும் தெரியாது, நேருவும் தெரியாது, காந்தியும் கருணாநிதி தான் தெரியும். இப்போ கருணாநிதி இல்லை, காந்தியும் ஸ்டாலின் தான் தெரியும். அவர் தான் சீட்டு ஒதுக்குறது. அவர் தான் இந்த தொகுதிக்கு நீ சீட்டு நின்றுக்க, ஜெயிச்சுக்க, நான் தொகுதிக்கு செலவு பண்ணுறேன், நான் நோட்டு கொடுக்குறேன், நான் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். யார்? திமுக தான் கொடுப்பான். யார்? காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் எப்படி காமராஜ் பற்றி பேசுவாங்க சொல்லுங்க? இல்லை, ஒரு கண்டனம் கூட பெருசாக இல்லை. அது பேசினா திமுக சீட்டு கொடுக்காது. பேசிட்டிங்கன்னா திமுக எம்பி சீட் கொடுக்காது, எம்எல்ஏ சீட் கொடுக்காது. நாங்கள் திமுக ஓட்டு போட்டால் நீ ஜெயிக்க முடியும். திமுக ஓட்டு போட்டால் தான் காங்கிரஸ் எங்கள் அண்ணா சவப்பெட்டி கொண்டு போய் 67 கொண்டு போயிட்டார். காங்கிரஸ் எங்கே போயிடுச்சு? சவப்பெட்டிக்குள்ளே ஆணி அடிக்கப்பட்டது. அண்ணா தான் காங்கிரஸை ஒழிச்சார். காமராஜரால் கூட காங்கிரஸ் அன்னைக்கு காப்பாற்ற முடியல. காமராஜரை தூக்கி அனாதையை போட்டு அரசியல் அனாதையாக்கி காமராஜர் விருதுநகரை தோக்கடிச்சு நாகர்கோயிலில் நேசமணி செத்து போயிட்டார். அங்கே போய் காமராஜர் நிற்கிறார். கடைசி காலத்தில் எம்பி ஆகலான்னு போய் நிற்கிறார். சிண்டிகேட்னு காங்கிரஸ் 2ஆக உடஞ்சி இந்திரா காந்தி தலைமையில் ஒன்று, இந்த வயசான பெருசுக்கு தலைமையில் ஒன்று, ஏகே நிஜலிங்கப்பா, காமராஜ், இப்படி பல தலைவர்கள் தனியாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க.
காமராஜை எதிர்ப்பதற்கு கருணாநிதி கும்பல் என்ன பண்ணுது? RSS ராஜாஜி பார்ப்பனருடைய வேட்பாளரான மத்தியாசை கொண்டு நிறுத்துது எங்க நாகர்கோயில்ல. யாருக்கு எதிரா? காமராஜருக்கு எதிரா. நீங்க சசிகலா புஷ்பாட்டா சண்டை போட்ட சிவாவுக்கு இதெல்லாம் தெரியும். RSS ராஜாஜியை யார் ஆதரிக்கிறா? திமுக ஆதரிக்குது. எங்க? காமராஜருக்கு எதிரா காங்கிரஸ் ஆதரிக்குது. யார? மத்தியாச. 2 பேரும் சேர்ந்து யாரை எதுக்குறாங்க? காமராஜர் எதுக்குறாங்க. அப்புறம் எப்படிங்க காமராஜர் ஏசி போட்டிருப்பாரு, ஓசி போட்டிருப்பாரு? காமராஜ இந்திரா காந்தின்னு எப்படி காப்பாற்றிருப்பார்? எல்லாம் காமெடி. அவ்வளவும் பொய், அவ்வளவும் உண்மைக்கு மாறானது. அங்க கடுமையான பிரச்சாரம் கருணாநிதி எதிர்த்து பண்றாரு. யாருக்கு? மரணம் அடைகிற போது, சாவும் போதுங்க. அப்ப இவரை ஏசி போட்டு கொடுத்துருப்பாரு. மரணம் அடைகிற இறுதி காலத்தில் போய் நாகர்கோவில் நிற்கிறார் காமராஜர். கருணாநிதி எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு. நிறுத்தின வேட்பாளர் யாரு? RSS ராஜாஜி கட்சி, சுந்தரா கட்சி, மத்தியாஸ், காங்கிரஸ் ஆதரவு எல்லாம் அது மாரி ஜெயிக்கிறார் அவர். ஆனால் இன்னைக்கு கூட்டணி காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அந்த காங்கிரஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் காந்தி காங்கிரஸ். ஓகே, அதனால் அதை பற்றி பேச வேண்டியது இல்லைன்றீங்களா? சார், இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தாங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிறந்தநாளுக்கு கூட மாலையெல்லாம் போட்டு இது பண்ணார், கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு. அவங்க சைட்லேருந்து கூட எதுவுமே ஒரு எதிர்ப்பு குரல் வரலையே சார்? இல்லைங்க, இப்போ அதாவது காமராஜரை பேசுவதினால் எந்த வாக்கு வங்கியும் வராது. திமுகவுக்கு இப்போ என்ன பயம்னா, இப்போ அங்கே நாடார் பூரா ஓட்டு போட மாட்டான், இல்லை ஏடிபிக்கு போட்டுருவானு பயமாக இருக்குது. அதனால தான் காமராஜர் பேசாதீன்னு இப்போ ஸ்டாலின் சொல்கிறார். இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் ஏன் சார் ஸ்டாலின் இப்போ வந்துட்டு இப்போ இந்த இதில் பார்த்துருப்பீங்க, அஜித்குமார் வழக்கிலையும் பார்த்துருப்பீங்க, அதிகாரி பண்ண தப்புக்கு அவர் சாரிமான்னு வந்து நிற்கிறாரு. இப்போ திருச்சி சிவா பேசினதுக்கு அவர் வந்து நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், யாராவது ஏதாவது பேசிடுறாங்க, ஒரு முதல்வர் அது அப்படியே ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறாரு. இதே ஜெயலலிதா ஆட்சி காலமோ மற்ற ஆட்சி காலமோ உடனே அடுத்த நிமிஷமே ஆளையே தூக்கிடுவாங்க. ஆனால் இன்னும் இவர் வந்து ஒரு சாஃப்டாக இல்லை நான் பார்த்துக்கிறேன், இப்போ அவர் வந்து சொன்ன கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி தானே சார் இருக்குது. இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த தில்லு தெம்பு இவர்கிட்ட இல்லை. ஏன்? ஊழல்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கோபாலபுரத்து வரைக்கும் இணைக்கப்பட்டிருக்கு, சபரீசன் வரைக்கும் இணைக்கப்பட்டிருக்கு, டவுசர் பாய்ஸ் வரைக்கும் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி அதை கண்டிக்க முடியும்? நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிகிதாவை விசாரணைக்கு கூட கூப்பிடலையே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். அதான் அந்த கேஸ் அப்படியே என்ன கிடப்பா. அப்போ அவன் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பான். பார்த்துட்டு அவனுக்கு அவனுடைய கோபம் எப்போ வாக்குச்சீட்டு வரும்போது அவன் கோபத்தை காமிப்பான். இது திமுகவினுடைய இறுதி எச்சரிக்கை, இறுதி மணி. கண்டிப்பாக சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.